கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். காலை பிடிச்சா இலக்கை அடையலாம். என்ன சொன்னாங்க? காலை பிடித்தால் இலக்கை அடையலாம் என்கிறார்கள். 2 காலையும் பிடிக்க வேண்டுமா? முதல்ல காலுன்னு அவங்க எதை சொன்னாங்கன்னு பார்க்கணும். மதிமுக்கால் காரியம் கால், செயல் கால் மதிமுக்கால் அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எஃபோர்ட் வந்து கால் பகுதி தான். திங்கிங் கெப்பாசிட்டி, அதாவது ஸ்மார்ட் ஒர்க்கு, இதெல்லாம் 75%, 25% மட்டும்தான் உழைப்பு இருந்தால் போதும். அப்படி தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. மதிமுக்கால் அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. அவங்க காலுன்னு சொன்னது ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு, முதல்ல கால் எடுத்து வை, அல்மா நடக்கலாம், முதலடி எடுத்து வை. இப்போ உங்கள் கால் வச்சா இலக்கை அடையலான்னு சொன்னால், இப்போ வலது கால் வைக்கிறதா இடது கால் வைக்கிறதா ரூல்ஸ் எல்லாம் வர வச்சுக்கிறாங்க. வலது இடதுக்கே மீனிங் வேறு இருக்குது. வலம் வரத்துக்காக வச்சா அது வலது கால், உட்காரத்துக்காக வச்சா, இடம் பார்த்து அந்த இடத்துல அமரத்துக்காக வச்சா அது பேர் இடது கால். இடமாக இருக்கிறது இதயம் இருக்கிற பக்கம், அதனால் அது இடப்பக்கம். இடமாக இருக்கிற பக்கம் அது இடம். முன்னாடி சொன்னல கோயில் அப்படின்ட்டு அந்த இடம். அப்போ இடம்னு சொல்கிறது பக்கம் இடது பக்கம், வலம் வரத்துக்கான பக்கம் வலது பக்கம். எந்த காலை ஒன்றா வச்சுக்கலாம். வலம் வரணும்னு நினச்சா வலக்காலை வைக்கணும், அமர்ந்து உட்கார்ந்து இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இடக்கால் வைக்கணும். 2 கால் இருக்குது இப்போது, இடது கால் வலது கால்ன்ட்டு. இடமாக இருக்கிற ஒரு கால் வலதா கால்னால் நீங்கள் கீழே இருக்கிற கால் மட்டும் சொல்ல முடியாது. என்கிட்ட உபதேசம் வாங்கினவங்களுக்கு மீனிங் வேறு. அப்போ அந்த காலை புரிஞ்சு அந்த காலில் நிற்கிறது. சுவாசத்துக்கு இன்னொரு பேர் கால். சுவாசம் போய் வருதில்லை, அது பேரும் கால். வரத்தும் போகிறதும் மாதிரி இருக்குது. ஸோ வரத்தையும் நிறுத்த முடியாது, போகிறதையும் நிறுத்த முடியாது. ஸோ இடத்தையும் நிறுத்த முடியாது, வலதையும் நிறுத்த முடியாது. ஸோ இலக்கை அடையணும்னா 2 கால்லையும் வாழணும். அதாவது பொருள் சார்ந்த வாழ்க்கையும் வாழணும், அருள் சார்ந்த வாழ்க்கையும் வாழணும். பொருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இல்லை இப்படி மாற்றி போடுங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம். அவர் சொன்னதையே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அருள் பொருள் 2 இருக்குது. இந்த உலகத்தில் பொருள் சார்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குது, அருள் சார்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ 2மே தான் இலக்காக இருக்கணும். பொருளேன்னு ஓடி போயிட்டு அருள் விட்டுறக்கூடாது, அருளேன்னு ஓடி போயிட்டு பொருளை விட்டுறக்கூடாது. 2மே வச்சுக்கணும், வாழ்க்கையை கொண்டாடணும். நிறைய பேர் அருள் வாழ்க்கை வேணும்னு சொன்னால் பொருள் வாழ்க்கையை விட்டுணுன்ட்டு முயற்சி செஞ்சுருப்பாங்க. இந்த சாமியார்லாம் சொல்லி வேஷம்லாம் போட்டு ஒரு வேளை சோறு மட்டும் சாப்பிட்டு கஞ்சி குடிச்சு, இல்லை தன்னைத்தானே வருத்திக்கின்னு, இல்லை தன்னைத்தானே மிகைப்படுத்திக்கின்னு, ரொம்ப சாந்தமாக பேசுறதா சொல்லி ஏமாற்றின்னு, தன்னையும் ஏமாற்றி இந்த உலகத்தையும் ஏமாற்றின்னு இருப்பாங்க. நமக்கு 2 கால் கொடுக்கப்பட்டிருக்குது. நடத்தல்ன்றது நொண்டின்னு போகிறது இல்லை. எந்த காலில் போனாலும் நொண்டின்னு போகிற மாதிரி தான் அர்த்தம். பொருள் மட்டுமே வேணும்னு நினச்சிங்கன்னா நொன்றீங்க, அருள் மட்டுமே வேணும்னாலும் நொன்றீங்க. 2 கால் இருந்தால் தான் நீங்கள் வந்து நடக்கிறீங்க. அப்போ இலக்கை வைக்கணும்னா எந்த காலை பிடிக்கணும்னா 2 காலையுமே பிடிக்கணும். இந்த காலை பிடிக்கும்போது இந்த காலை பிடிக்கணும், அந்த காலை பிடிக்கும்போது அந்த மாதிரி பார்த்து தான் நடந்து வாழ்க்கையை நீங்கள் வெற்றி பெறணும். ஸோ காலை பிடிச்சா வெற்றி அடையலாம். அந்த காலை பிடிச்சா இல்லை, இல்லை இன்னொருத்தர் காலை பிடிச்சா இல்லை, குருவோட காலை பிடிச்சா இல்லை. நீங்கள் ஒரு மேபி நீங்கள் 40 days கோர்ஸில் என் காலை கையெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்னா பாவம். என்னோடய சீடர்கள் என்னை தொட்டு பார்க்க, என்னை அனுபவிக்க, என்னை கட்டி பிடிக்க, அந்த மாதிரி என்னை தொடுவாங்க கால்லாம். நீங்கள் அதை கேவலப்பத்தை நினச்சிருந்தீங்கன்னா, அப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அது ரொம்ப பாவம். நீங்கள் என்னிடத்துல எல்லாருக்கும் முழு சுதந்திரம் இருக்குது. ஒரு ஞானம் பெற்ற மனிதனை நான் முத்தமிட்டேன், ஒரு ஞானம் பெற்ற மனிதனை நான் கட்டி பிடிச்சேன், ஒரு ஞானம் பெற்ற மனிதனுடைய காலை பிடிச்சேன் அப்படின்றது அது குருக்கும் சீடனுக்குமானது. 3வது ஆளுக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொச்சப்படுத்துறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அந்த கால் பிடிக்கிறது இல்லை. பட் அப்படியும் கூட வாய்ப்பு இருக்குது. என் காலை பிடிச்சி கூட உங்களுக்கு அருள் வாங்க முடியும். என் கால் தான்றது இல்லை, ஒரு சிலையை, ஒரு கல்லை, ஒரு மண்ணை, ஒரு மரத்தை, அதை தொட்டு கூட நீங்கள் அதுக்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்க முடியும். அருள் வாழ்க்கைக்கு எல்லா பொருளுமே மதிக்கணும். உங்கள் பேனா ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு பொருளுமே உங்ககிட்ட இருக்குது. எல்லாமே உங்கள் துணி, உங்கள் மானத்தை காப்பாற்றுற உங்கள் துணி ரொம்ப விசேஷம். எல்லாமே இந்த பொருள், இந்த உலகத்தில் எல்லா அணுவுமே மதிப்பு மிகுந்தது. அதனால் அதுக்கு ஒரு காலம் தான், அதையும் கூட பிடிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இலக்கை அடையிறதுக்கு காலை பிடிக்கணும்னு சொன்னால் சுவாசத்தை, இல்லது மெய்ப்பொருளை, இல்லை நல்ல குரு கிட்ட போனால் அவர் உங்களுக்கு சொல்லி தருவார் அவரை. அதனால தான் குருவோட காலை பற்றிக்கினேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல மனிதனை சந்திச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதனை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும், அவங்க கண்காணித்து உங்களை திருத்திடுவான்.
உங்கள் சொந்தத்திலே கூட நீங்கள் வந்து நிறைய பேர் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்கள் அவங்க மேலே ஏற்பட்ட பொறாமையில் நீங்கள் வளர்ந்துருக்கலாம். அப்படி இல்லை. இது பாராட்டி நீ நல்லா வாடா, வசதியாக இரு, சந்தோஷமாக இருன்னு சொல்கிறதுக்கு கூட இங்கே ஆள் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி காலப்பட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கேவலமாக கெட்டுருந்தாலும் அது உங்கள் பிரச்சனை. பட் திரும்ப இந்த வீடியோ பாஷத்து பார்த்துங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவியில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.